எரேமியா 13:15 இப்படியாய் சொல்லுகிறது. Jeremiah chapter 13:15 says, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், give ears and listen. மேட்டிமையாய் இராதீர்கள், Be not proud, கர்த்தர் விளம்பினார். for the Lord has spoken. ஏன் அப்படின்னா தேவன் அதை செவி கொடுத்து கேளுங்க, மேட்டின்மையாய் இராதீங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய காலங்கள் சமீபமாக இருக்கிறது என்பதற்காக நாம் இந்த காரியங்களை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த 6வது முத்திரை உடைக்கப்படுகிற வேளையிலே பூமியிலே பல விதமான சோதனைகள் உண்டாக போகிறது. அதனாலே நாம் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We have to listen carefully, give ears, and be not proud. Why? Because God is speaking this. Why God has revealed to us about the 6th seal? Because when the 6th seal is being opened, there will be great disaster and malfunctions in the whole world. So we have to listen carefully and pray for this reason. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகார 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Why? Because in Revelation chapter 3 verse 10 it is said, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், because you have kept my word about patient endurance, பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக I will keep you from the hour of trial. பூச்சக்கரத்தின் மேலங்க வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக நானும் உன்னை காப்பேன். That is coming on the whole world to try those who dwell on this earth. தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வரக்கூடிய அழிவுகளுக்கு தப்ப வேண்டுமானால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நாம் நடப்போமையானால், வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 இப்படியாய் சொல்லுகிறது, பூச்சக்கரத்தின் மேல் வரக்கூடிய சோதனை காலங்களுக்கு தேவன் நம்மை தப்புவித்து நம்மை காப்பார் என்று இங்கே வாக்கு தொத்தமாய் உரைத்திருக்கிறார் சபைக்கு, பிலதெல்பியா சபைக்கு. Children of God, listen carefully. We have to escape from this destruction. As it is mentioned in Revelation chapter 3 verse 10, God is speaking to the church of Philadelphia that He will keep them from the hour of trial that is coming on the whole world. Likewise, God is prophesying today to keep His word to the people of God, that is the church of God, so that He can keep us from the hour of trial that is coming upon the church. 6வது முத்திரையை உடைக்கிற வேளையிலே, When the 6th seal is opened, பூமி மிகவும் அதிரும். there will be great earthquake on the earth. இதுவரைக்கும் நாம் பார்க்காத அளவுக்கு தேவன் பூமியை என்ன செய்ய போறாங்க, அதிர பண்ண போகிறாங்க. The earth will shake in such a way that God has not done this earlier. இதை குறித்து நாம் போன வாரத்திலே ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்த்தோம். இப்படிப்பட்ட சில காரியங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். We spoke about this very clearly last week, and we gave examples from the prophecy book of Haggai and many other verses also. பூமி மிகவும் அதிரும். The earth will be shaken. அதே போல என்ன ஆகும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகண்டு போயின. Likewise, what else will happen? It is mentioned in Revelation chapter 6 verse 14, the sky vanished like a scroll that is being rolled up, and every mountain and island was removed from its place. இது என்ன அப்படின்னா, வானங்கள் மடமடவென்று என்ன செய்யுமா, அகன்று போகும் என்று நம்ம 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே 10வது வசனம் அப்படியா சொல்லி, கர்த்தருடைய நாளிலே என்ன அப்படின்னா வானங்கள் எல்லாம் என்ன செய்யுமா, மடமடவென்று அகண்டு போகும் என்று சொல்லப்படுகிறது. பூதங்கள் வெந்து உருகி போகும். It is mentioned in 2 Peter chapter 3 verse 10, but the day of the Lord will come, and the heavens will pass away, and the heavenly bodies will be burned up and dissolved. ஏன் அப்படின்னா வானங்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகார 10வது வசனத்திலே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வானங்கள் என்று சொல்லப்படும் போது மேகமண்டலம், அதற்கு மேலாக சூரிய சந்திர நட்சத்திரங்கள், அதற்கு மேலாக பரலோகம், எப்படி என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்படுகிறது.
It is mentioned in 2 Peter chapter 3 verse 10. The day of the Lord will come like a thief, and then the heavens will pass away. It is mentioned heavens, which means the sky starts from the atmosphere, and above that we have the heavenly bodies, that is the sun, moon, stars, and above that we have the heaven. So that is why it is mentioned the heavens will pass away.